வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். பைபிளில் மறைந்திருக்கும் குண்டலினி சக்தி. பைபிள் குறியீடு மற்றும் உருவகங்களால் நிறைந்துள்ளது. மேலும் அதன் உண்மையான சாராம்சத்தை வெறும் வரலாற்று விவரிப்பாக இல்லாமல் ஒரு ஆழமான உள்பயணமாக புரிந்து கொள்ள முடியும். அதன் மையத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல் மற்றும் மறுபிறப்பு ஆகியவற்றால் குறிக்கப்படும் ஆன்மீக மாற்றத்தின் செயல்முறைகளை விளக்குகிறது. கதை வெறும் வரலாற்று நபரை பற்றியது மட்டுமல்ல, அது ஒரு உள்மாற்றத்தை பற்றியது. ஒரு நபர் தங்களுக்குள் கிறிஸ்துவை எழுப்பும் பொழுது அவர்கள் உடலியல் மற்றும் ஆன்மீக நிலைகளில் ஆழமான மாற்றத்தை அனுபவிக்கிறார்கள். அந்த ஆன்மீக ஞானம் அவர்களுடைய சுய உணர்தலுக்கு வழிவகுக்கிறது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. லூக்கா 17:21. பண்டைய மரபுகளில் இரகசியங்களும் மற்றும் மறைக்கப்பட்ட ஞானங்களும் எல்லா இடங்களிலும் பரவலாக இருந்தது. இருப்பினும் பல்வேறு படையெடுப்பு, துன்புறுத்துதல் காரணமாக அந்த ஞானத்தை கதைகள், உவமைகள் மற்றும் புனித நூல்கள் மூலம் மறைக்கப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அந்த நூல்கள் இன்றும் நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் ஞானத்தை உணரக்கூடியவர்களால் மட்டுமே அதனை தெளிவாக அணுக முடியும். கிறிஸ்து உன்னில் இருக்கிறார். இது ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. கடவுளின் ஆலயம் வெளிப்புற இடம் அல்ல, ஆனால் உண்மையில் உங்கள் சொந்த உடலுக்குள் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இது கிறிஸ்துவின் எண்ணெய் அல்லது கிறிஸ்து உணர்வின் செயல்படுத்துதல் ஆகும். மனித மண்டை ஓட்டின் உள்ளே உள்ள மூளையில் தலையின் நடுவில் அமைந்துள்ள கிளாஸ்ட்ராம் என்று அழைக்கப்படும் ஒரு இடம் உள்ளது. கிளாஸ்ட்ராமில் இருந்து முதுகெலும்பு மூளை திரவம் எனப்படும் ஒரு சுரப்பு வெளியிடப்படுகிறது. இது அடிப்படையில் ஒரு எண்ணெய். இந்த திரவம் பெருமூளையிலிருந்து உருவாகுகிறது. பண்டைய காலங்களில் இந்த திரவம் கிறிஸ்டோஸ் என்று அழைக்கப்பட்டது. இந்த திரவம் மூளையிலிருந்து முதுகெலும்பு வழியாக பயணிக்கிறது. இது படிப்படியாக கீழே இறங்கி முதுகெலும்பு நெடுவரிசையின் இரண்டாவது மிகவும் தாழ்வான பகுதியான சாக்ரமுடன் இணைக்கப்பட்டுள்ள சாக்ரல் பிளக்ஸை அடைகிறது. எண்ணெய் முதுகெலும்பில் பயணிக்கும் விதம் மனித உடலின் சிக்கலான மற்றும் அற்புதமான வடிவமைப்பை எடுத்து காட்டுகின்றது. முதுகெலும்பு என்பது அடிப்படையில் மூளையின் நீட்டிப்பு ஆகும். இது நமது உணர்வு, சொர்க்கத்தில் இருந்து உடல் யதார்த்தம் மற்றும் பொருளுக்கு தன்மைகளுக்காக கீழே எவ்வாறு இறங்கியது என்பதற்கான ஒரு நுண்ணியமாகும். இது சாண்டோ கிளாஸ் புராணத்தின் தோற்றம். மூளையில் உருவாகும் திரவம் முதுகுத்தண்டு வழியாக சாக்ரல் எலும்புகளுக்கு பயணிக்கிறது. இந்த பயணம் பரிசுகளை கொண்டு வருவதற்காக சாண்டா கிளாஸ் புகைப்போக்கியில் பயணிப்பதை பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு மாதமும் சந்திரன் உங்கள் பிறப்பில் அதன் நிலையுடன் சீரமைக்கப்படும் போது ஒரு ரத்தினம் அல்லது விதை உருவாக்கப்பட்டு சாக்ரல் பிளஸுக்கு மேலே அமைந்துள்ள சூரிய பிளக்ஸில் நடப்படுவதாக நம்பப்படுகிறது. இது ஒரு உலகளாவிய படைப்பு பொருளாக கருதப்படுகிறது. எண்ணெய் சாக்ரல் பிளக்ஸை அடைந்து விதை முளைக்கிறது. இது மாதத்திற்கு ஒரு முறை நிகழ்கிறது, வருடத்திற்கு 12 முறை. சூரியன் உங்கள் பிறப்பில் இருந்தபோது, சந்திரன் ராசியில் இருக்கும்போது ஒவ்வொரு மாதமும் 2.5 நாட்களில் இது நிகழ்கிறது. இந்த ரத்தினம் பெத்லஹேமில் பிறந்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சூரிய பிளக்ஸ் கிறிஸ்துவின் பிறந்த இடமான பெத்லஹேம் என்று அழைக்கப்படுகிறது. விதை, அதாவது இந்த எண்ணெய், அதன் மைய மூளையில் உள்ள மூலத்திற்கு திரும்ப வேண்டும். எண்ணெய் முதுகுத்தண்டு வழியாக மேலே செல்லும்போது அதன் அதிர்வு அதிகரித்து பெருகும். ஆரம்பத்தில் எண்ணெய் முதுகுத்தண்டு வழியாக அனுப்பப்படுவதற்கு முன்பு பினியல் மற்றும் பீட்ரூட்டரி சுரப்புகளில் வேறுபடுகிறது. இந்த சுரப்பிகள் ஆண் மற்றும் பெண் ஆற்றல்களை குறிக்கின்றன. ஒவ்வொரு மனிதனும் சூரிய பின்னலுக்குள் பிறக்கும் ஆன்மீக சந்ததியை உருவாக்குகின்றன. எண்ணெய் இந்த சக்கரங்களின் ஆற்றல் மிக்க அமைப்பில் உள்ள
ஈடா மற்றும் பிங்காலா எனப்படும் நரம்புகள் வழியாக முதுகெலும்பு வழியாக கீழே இறங்குகிறது. பிங்களா தேன் மற்றும் நேர்மறை மின்னோட்டத்துடன் தொடர்புடைய பீனியல் சுரப்பியின் நரம்பை குறிக்கிறது. இந்த பிங்காலா சுரப்பி பால் மற்றும் காந்த ஓட்டத்துடன் தொடர்புடைய ஈடா நரம்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள உருவக குறிப்பு என்னவென்றால், கிறிஸ்து பெத்லஹேமில் பிறந்தார். ஜோசப் மற்றும் மேரியின் 2 ஆற்றல்களையும் இணைக்கிறார், ஆண் மற்றும் பெண். மூளையில் இருந்து இறங்கும் எண்ணெய் சொர்க்கத்திலிருந்து வரும் மனா என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் சொர்க்கம் என்பது உயர்ந்த பகுதியை குறிக்கிறது. தலையின் மேல் குவிமாடம் இது சொர்க்கமாக காணப்படுகிறது. இதயம் மற்றும் இதய சக்கரத்தின் பகுதி மிட்காட் அல்லது நடுத்தர தோற்றம் என பல பெயர்களை கொண்டிருக்கிறது. பிறப்பு பகுதி சோதோம் மற்றும் கொமோரா என்று அழைக்கப்படுகிறது. ஏதேன் தோட்டமும் பாலும் தேனும் பாயும் நிலம் மேலே அமைந்துள்ள சொர்க்கத்தை குறிக்கிறது. உண்மையில் பீனியல் சுரப்பி தேனை போன்ற மஞ்சள் அல்லது தங்க திரவத்தை உருவாக்குகிறது. இதில் டைமெதில் டிரிப்டமைன் DMT உள்ளது மற்றும் பீட்ரூட்டரி சுரப்பி பாலுக்கு மிகவும் ஒத்த ஒன்றை சுரக்கிறது. இதனால்தான் சொர்க்க நிலம் பால் மற்றும் தேனுடன் பாய்கிறது என்று கூறப்படுகிறது. இப்படித்தான் திரவம் இறங்கி சாக்ரல் பிளக்ஸை அடைகிறது. விதை 1 மாதத்திற்கு 1 முறை முளைக்கும் வரை காத்திருக்கிறது, வருடத்திற்கு 12 முறை. இந்த விதையை நாம் மாற்றி முதுகுத்தண்டு வழியாக உயரச் செய்ய முடிந்தால் அது இறுதியில் மெடுல்லா என்ற மூளையில் உள்ள நீள்வட்டத்தை அடையும். போன்ஸ் மற்றும் மெசென்செபலான் இது வேகஸ் நரம்பை குறுக்கும். நீகோமோஸ்ட்ரிக் நரம்பு என்றும் அழைக்கப்படுகிறது. வேகஸ் நரம்பு மூளை தண்டிலிருந்து இறங்கி வயிற்றில் உள்ள நுரையீரல் உள்பட்ட பல்வேறு உறுப்புகளுக்கு நீண்டுள்ளது. இந்த நரம்புகளின் வலையமைப்பு வாழ்க்கை மரம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் பார்க்க முடியும், பெத்லஹேமில் மாதத்திற்கு 1 முறை பிறக்கும் விதை விந்து வெளியேறுதல் போன்ற இந்த எண்ணெயை குறைக்கும் அல்லது உலர்த்தும் நடைமுறைகளை தவிர்ப்பதன் மூலம் கிறிஸ்து உணர்வை குறிக்கிறது என்பதை முன்னோர்கள் புரிந்து கொண்டனர். மோசமான உணவு பழக்கம், மன அழுத்தம், எதிர்மறை உணர்ச்சிகள் மற்றும் ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்கள், இதை விட்டால் கிறிஸ்து திரவத்தை ஒருவர் பாதுகாக்க முடியும். இந்த பாதுகாப்பு எண்ணெய் இதய சக்கரம் மற்றும் தொண்டை சக்கரம் வழியாக மேலே செல்ல அனுமதிக்கிறது. தியானம், சரியான சுவாசம், சீரான உணவு மற்றும் அமைதியான மனம் போன்ற பயிற்சிகள் மூலம் இந்த கிறிஸ்து எண்ணெயை மேலே செல்லும்போது அதன் அதிர்வு எண் அதிகரிக்கிறது. இறுதியில் அது மேல் முதுகெலும்புக்கு அருகில் வேகஸ் நரம்பை கடக்கிறது. 33 முதுகெலும்புகள் வழியாக செல்கிறது. இந்த குறியீட்டு பயணம் 33 வயதில் கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்படுதலுடன் ஒத்துப்போகிறது. எண்ணெய் முதுகெலும்பின் மேல் பகுதியை அடையும் போது அது பார்வை தாலமஸை சந்திக்கிறது. தலையின் மையத்தில் அமைந்துள்ள ஒரு முட்டை வடிவ உறுப்பு அது. எண்ணெய் வேகஸ் நரம்பை கடக்கும் பொழுது இது சிலுவை மரணம் என்று அழைக்கப்படுகிறது. இது உடல் உணர்வின் மரணத்தை குறிக்கிறது. பின்னர் நீங்கள் ஆவியாகி கடவுள் உணர்வை வெளிப்படுத்துகிறீர்கள். குண்டலினி நேவை செயல்படுத்தி உடலையும் மனதையும் மீண்டும் உருவாக்குகிறீர்கள். எண்ணெய் கொல்லப்படுவதில்லை, அதாவது அழிக்கப்படுவதில்லை. மாறாக அது ஒரு மாற்றத்திற்கு உட்படுகிறது. உண்மையில் அதன் சக்தி அதிகரித்து வருகிறது. இது 1000 மடங்கு வரை பெரிதாக்கப்பட்டு பின்னர் பார்வை தாலமஸை தொடுகிறது. 2.5 நாட்களுக்கு சந்திர சுழற்சிக்கு சமமான அது இறந்தது போல் தோன்றும் வகையில் செருகப்பட்டிருக்கும். இந்த கட்டம் கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. இது கல்லறையில் ஒரு மறைந்த நிலையில் உள்ளது. 3ஆம் நாளில் அது சிறுமூளை பார்வை தாலமஸுடன் இணைக்கும் பினியல் சுரப்பிக்கு உயர்கிறது. இது பார்வை தாலமஸ் மற்றும் பினியல் சுரப்பி இரண்டையும் ஒளிரச் செய்கிறது. மையக்கண், அதாவது 3ஆம் கண் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் கடவுளின் சிம்மாசனம் கூட என்று கருதலாம். இது பீனியல் சுரப்பியை சுற்றியுள்ள படிகத்தை செயல்படுத்துகிறது மற்றும் உயர்ந்த நனவை, கிறிஸ்து உணர்வு அல்லது தெய்வீக நனவை எழுப்புகிறது. இந்த பகுதி நமது உடலின் மிக உயர்ந்த பகுதியில் வாழும் கடவுளின் கோயிலில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு மனிதனும் உட்செலுத்தப்பட்ட உயிர் மூச்சின் வெளிப்பாடான முக்கிய உயிருள்ள பொருள். அதன் முக உயர்ந்த வெளிப்பாட்டில் பரிசுத்த ஆவி உள்ளது. இறுதி சுரப்பி இந்த ஆலயங்களின் உச்சம்.
பண்டைய காலங்களில் எகிப்தியர்களும் கிரேக்கர்களும் தாலமஸ் என்ற தலைப்பை உலகின் ஒளி என்று மாற்றினர். உடலியல் மற்றும் உடற்கூறியல் பற்றிய அவர்களின் மேம்பட்ட அறிவு காரணமாக பீனியல் மற்றும் பீட்ரியூட்ரி சுரப்புகளில் வேறுபடும் கிளாஸ்ட்ரமில் இருந்து இறங்கி முதுகுத்தண்டு வழியாக இறங்கும் இந்த விலைமதிப்பெற்ற எண்ணெய் இறுதியில் மேலேறும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். காலப்போக்கில் இந்த கிறிஸ்துவின் எண்ணெய் மேலேறும் என்றும் ஞானம் பெற்றவர்கள் பார்வை தாலமஸை ஒளிரச் செய்ய அதன் ஏற்றத்தை எளிதாக்குவார்கள் என்றும் அவர்கள் புரிந்து கொண்டனர். பண்டைய காலர்களின் கூற்றுப்படி கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்குள்ளும் சரியான நேரத்தில் நிகழும் உயிர்த்தெழுதல் மற்றும் மறுபிறப்பை குறிக்கிறது. இந்த எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு உயர்த்தப்படும் போது அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான சக்தியாக மாறுகிறது. அது உடலை மரணத்தின் மீது வெற்றி பெற மீண்டும் உருவாக்குகிறது. உள்முகமாக என்ன நடக்கிறது என்றால், செயலற்ற நிலையில் இருந்த மில்லியன் கணக்கான மூளை செல்கள் திடீரென்று விழித்தெழுகின்றன. உதாரணமாக, அதிகப்படியான மது மற்றும் உணவு கருத்தரித்தல் மற்றும் தவறான நேரத்தில் முறையற்ற பாலியல் நடைமுறைகள் விதையை அழிக்கக்கூடும். இது வாழ்க்கை மரத்திலிருந்து சாப்பிடுவது என்று உருவகமாக குறிப்பிடப்படுகிறது. வாழ்க்கை மரம் உயிர் சக்தியை குறிக்கிறது என்பதை முன்னோர்கள் புரிந்து கொண்டனர். பொறுப்பற்ற வாழ்க்கை முறையால் இந்த எண்ணெய் வெளியேற்றுவது உடல் அழிவுக்கு வழிவகுக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். புனித ரகசியம் என்னவென்றால், இந்த எண்ணெயை புரிந்து கொள்வதிலும் அதை எவ்வாறு உயர்த்துவது என்பதிலும் உள்ளது. அதனால் ஒருவர் ஞானம் பெற்று மேலே உள்ளதைப் போல உயர்ந்த நனவுக்கு திறக்கப்படுவார். பண்டைய ஞானம் இந்த விதையை பாதுகாத்து உயர்த்துவதன் மூலம் அதை கூறியது. ஒருவர் ஆயுளை கணிசமாக நீட்டிக்க முடியும். இரகசியத்தை பாதுகாத்த முன்னோர்கள் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்வதாக கூறப்பட்டது. சுவிசேஷங்களை பற்றிய முழுமையான ஆய்வு அனைத்து வேதங்களும் இந்த அடிப்படை உண்மையை குறிக்கின்றன என்பதை காட்டுகின்றது. நான் உலகத்தின் ஒளி. என்னை பின்பற்றுபவர் இருளில் நடக்க மாட்டார். யோவான் 8:12. உலகத்தின் ஒளி பார்வை தாலமஸ். உங்கள் கண் ஒற்றையாக இருந்தால் முழு உடலும் ஒளியால் நிறைந்திருக்கும். மத்தேயு 6:22. உங்கள் கண்களை எளிமையாக வைத்திருங்கள். ஏனென்றால் உங்கள் கண் இருளாக இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் இருளில் இருக்கும். கண் உடலின் விளக்கு. உங்கள் கண்கள் நன்றாக இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளியால் நிறைந்திருக்கும். ஆனால் உங்கள் கண்கள் கெட்டதாக இருந்தால் உங்கள் முழு உடலும் இருளால் நிறைந்திருக்கும். மத்தேயு 22:23-6. இந்த கண் எப்போதும் மூன்றாவது கண் என்று அழைக்கப்படுகிறது, ஆன்மீக கண். இதை மறுப்பவர்களை பொறுத்தவரை தேவாலயத்திற்கு செல்லும் பலர் இயேசு கிறிஸ்துவை ஒரு வரலாற்று நபராக கருதுவதால் அவ்வாறு செய்கிறார்கள். மனித குலத்தை காப்பாற்ற அவர்கள் உடல் ரீதியாக திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று நம்புவது இல்லை. அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஒரு மேசியாவை, அதாவது ஒரு இரட்சகரை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். உண்மை நேர்மாறாக இருந்தாலும் அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுவது இதுதான். அவர் கிறிஸ்துவின் புனித இரகசியத்தை பற்றி பேசினார். ஏனென்றால் கடவுளின் ராஜ்யம் உள்ளே இருக்கிறது, வெளியே இல்லை. உண்மையில் வெளியே பார்க்காதே என்று இயேசு கூறும்போது அவருடைய வார்த்தைகள் தெளிவாக உள்ளன. ஏனென்றால் கடவுளின் ராஜ்யம் உங்கள் கண்களால் பார்க்கப்படும் வகையில் வராது. கடவுளின் ராஜ்யம் வெளிப்புறமானது அல்ல, உட்புறமானது என்றும் வெறுமனே இடத்தின் அடிப்படையில் உணர முடியாது என்றும் நாம் கூறலாம். மனிதர்கள் இங்கே பாருங்கள், அது இருக்கிறது, அல்லது அங்கே இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கடவுளின் ராஜ்யம் உள்ளே இருக்கிறது. லூக்கா 17:21. எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள்தான் பிரபஞ்சம். கடவுளின் ராஜ்யமும் உங்களுக்குள் தான் இருக்கிறது. அதை கண்டுபிடிப்பதற்கான இந்த செயல்முறை ஒரு உள்முகமான பயணம். ஒருவர் அந்த சக்தியை உயர்த்தி இந்த எண்ணெயை அனைத்து சக்கரங்கள் வழியாகவும் உயர்த்த முடியாவிட்டால், குறிப்பாக கீழ்ச்சக்கரங்களை நோக்கி, இது பாலியல், பொறாமை, சக்தி, பேராசை மற்றும் செல்வம் போன்ற அம்சங்களை கையாள்கிறது. ஒருவர் உண்மையான ஆன்மீக மாற்றத்தை அடைய முடியாது. கீழ்ச்சக்கரங்களின் ஆற்றலுடன் தொடர்பு இணைந்திருப்பது ஒருவர் தொடர்ந்து வாழ்க்கை மரத்தின் பழத்தை உட்கொள்வதை குறிக்கிறது. அதனால்தான் எண்ணெயை உயர்த்துவது மிகவும் முக்கியமானது. இதனால் ஒருவர் கீழ் மனதை கடக்க முடியும். நமது பணி எண்ணெயை வழிப்படுத்தி உயர்த்துவது மட்டுமே. ஏனென்றால் உள்ளே கிறிஸ்துவின் விதை உள்ளது.
எனவே அது இறுதியில் தலையின் மையத்தில் சிறுவையில் அறையப்படுகிறது. எண்ணெய் பார்வை தாலமஸை அடையும் போது அது உடலில் புதிய இரத்தத்தை உருவாக்குவதை தூண்டுகிறது. இந்த செயல்முறை நிகழும் வரை பழைய நச்சு இரத்தம் நமது உடல் அமைப்புகளில் இருக்கும். குணமடைய எண்ணெய் பார்வை தாலமஸுக்கு உயர்த்தப்பட வேண்டும். இந்த உயரம் மில்லியன் கணக்கான செயலற்ற மூளை செல்கள் மற்றும் பானங்களை மீண்டும் செயல்படுத்துகிறது. இந்த செயல்முறை உடல் மீளுருவாக்கத்தை எளிதாக்குவது மட்டுமல்லாமல் ஆன்மீக புதுப்பித்தலையும் ஏற்படுத்துகிறது. இதன் விளைவாக உயர்ந்த மனதையும் தெளிவுத்திறனையும் ஒருவர் அனுபவிக்க முடியும். இந்த அறிவு நம்ப முடியாத சக்தியை கொண்டுள்ளது. ஆனால் அதை நடைமுறையில் பயன்படுத்த வேண்டும். 1 வருடம் முழுவதும் இதை தொடர்ந்து பயிற்சி செய்து பாருங்கள். இந்த செயல்முறை நேராக உள்ளது. உங்கள் பிறந்த தேதியில் சூரியன் இருந்த அதே ராசியில் சந்திரன் இருக்கும்போது அதன் வேகத்தை கவனியுங்கள். ஒவ்வொரு மாதமும் இந்த சந்திர வேகத்தில் குறிப்பிடத்தக்க எண்ணெய் மூளையால் உருவாக்கப்பட்டு சுரக்கப்படுகிறது. மேலும் அதை மீண்டும் உயர்த்த முதுகெலும்பு வழியாக அடிப்பகுதிக்கு இறங்குகிறது. நீங்கள் உங்கள் அதிர்வெண்ணை உயர்த்தி உங்கள் விதையை, உங்கள் உயிர் சக்தியை தக்க வைத்து கொள்ள வேண்டும். இந்த புனித திரவம் உங்கள் உடலில் உள்ள ஆற்றல் அமைப்பை, உங்கள் உயிர் சக்தியை ஆதரிக்கிறது. இந்த திரவத்தை முன்கூட்டியே வெளியிடுவது உங்கள் ஆற்றலை குறைத்து உங்கள் நல்வாழ்க்கையை உறுதிப்படுத்தாது. உங்கள் விதையை தக்க வைத்துக் கொள்வது நீண்ட ஆயுளை ஊக்குவிக்கிறது மற்றும் உங்கள் அத்தியாவசிய ஆற்றலை பாதுகாக்கிறது. உங்கள் பிறப்பு நேரத்திலிருந்து 72 மணி நேரம், அதாவது 3 முழு நாட்கள் தொடங்கி இந்த நேரத்தில் பாலியல் உறவுகளை தவிர்க்கவும், மிக முக்கியமாக விந்து வெளியேறுதலை தவிர்க்கவும், தியானம் செய்வதில் கவனம் செலுத்துங்கள். புதிய மற்றும் ஆரோக்கியமான உயிருள்ள உணவுகளால் உங்களை வளர்த்து கொள்ளுங்கள். முன்னுரிமை: சிவப்பு இறைச்சியை தவிர்த்து உணவுகளை பதப்படுத்தி காய்கறிகள் மற்றும் பழச்சாறுகளை உங்கள் முதன்மை ஊட்டமாக தேர்வு செய்து உண்ணுங்கள். உங்கள் உணவில் செயற்கை சேர்க்கைகள் மற்றும் ஆற்றல் மாசுபாடுகள் இல்லாததை உறுதிப்படுத்தி கொண்டு உணவருந்துங்கள். இந்த 3 நாட்களில் நீங்கள் அதை தொடர்ந்து பயிற்சி செய்கிறீர்களா இல்லையா என்பதை பொறுத்தமட்டில் தொடர்ச்சியான தியானத்தில் ஈடுபடுவதை நோக்கமாக கொள்ளுங்கள். அது முடியாவிட்டால் இந்த காலம் முழுவதும் நேர்மறை மற்றும் அமைதியான எண்ணங்களை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் கனவுகளில் கவனம் செலுத்துவது முக்கியம். 72 மணி நேரத்தை முடித்த பிறகு மூளையின் மையப்பகுதி ஒளிரும், பீனியல் சுரப்பி செயல்படும். முழு செயல்முறையும் 1 வருடம் நீடிக்கும். ஒவ்வொரு மாதமும் விதை வளர அனுமதிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ரீசார்ஜ் செய்து அதிக ஆற்றலை சேகரிக்க பழகிக்கொள்ளுங்கள். பண்டைய நூல்களின்படி 1 வருடம் கழித்து உங்கள் உணர்வு கிறிஸ்டிங் எனப்படும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கு உட்படும். ஒரு முறை அனுபவித்தால் வேறு யாருடையதையும் சாராமல் உங்கள் தனிப்பட்ட உண்மையாக மாறும். ஆமாம், கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.